எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 16 ஏப்ரல் 2025 மற்றும் 17 ஏப்ரல் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, நாட்டின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? நாட்டின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தினேஷ் மகேஸ்வரி. தினேஷ் மகேஸ்வரி. இரண்டாவது கேள்வி, உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டவர் யார்? உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ, பி.ஆர். கவாய். பி.ஆர். கவாய். இந்திய பளுதூக்குதல் சம்மேளனத்தின் தடகள ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்திய பளுதூக்குதல் சம்மேளனத்தின் தடகள ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ, மீராபாய் சானு. மீராபாய் சானு. நாட்டிலேயே முதல் முறையாக எந்த விரைவு ரயிலில் ஏடிஎம் இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ளது? நாட்டிலேயே முதல் முறையாக எந்த விரைவு ரயிலில் ஏடிஎம் இயந்திரம் பொருத்தப்பட்டுள்ளது? மும்பை பஞ்சவதி விரைவு ரயில். மும்பை பஞ்சவதி விரைவு ரயில். அடுத்து, 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆஸ்லோ. ஆஸ்லோங்கிறது நார்வேவின் உள்ள நகரம். அடுத்து, எந்த மாநில அரசு வெப்ப அலையை பேரிடராக அறிவித்துள்ளது? தெலுங்கானா. தெலுங்கானா. இந்தியாவில் நீதி வழங்குவதில் சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? இந்தியாவில் நீதி வழங்குவதில் சிறந்த மாநிலங்கள் பட்டியலில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை கர்நாடகா. கர்நாடகா. அடுத்து, ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் மிக நீண்ட ஓவர் வீசிய பவுலர்களில் ஒருவர் என்ற மோசமான சாதனையை படைத்தவர் யார்? சந்தீப் சர்மா. சந்தீப் சர்மா. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான 6வது ஆசிய தடகள போட்டியில் 5000 மீட்டர் நடை ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீரர் யார்? இந்திய வீரர் நிதின் குப்தா. இந்திய வீரர் நிதின் குப்தா. அடுத்து, ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி 2025 மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனை யார்? சுருச்சி சிங். சுருச்சி சிங். அடுத்து, இந்தியாவில் உள்ள பிராந்திய கிராமப்புற வங்கிகளை குறைக்க பரிந்துரைத்துள்ள குழு எது? வியாஸ் கமிட்டி. வியாஸ் கமிட்டி. அடுத்து, 13வது கேள்வி, டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற மக்கள் அதிகம் வாழும் மாநிலம் எது? டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற மக்கள் அதிகம் வாழும் மாநிலம் கேரளா. கேரளா. பாரதிதாசனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட உள்ள இடம் எது? விழுப்புரம். விழுப்புரம். அடுத்து, ஐக்கிமி கூட்டு கடற்படை பயிற்சி நடைபெற்ற இடம் தான்சானியா. தான்சானியா. முதலைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? முதலைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆனைக்கரை. ஆனைக்கரை. அடுத்து, மின் வாகன உற்பத்தியாளரான ஜிதேந்திரா ஈவி நிறுவனம் ஹைட்ரஜன்
மின்சாரத்தில் இயங்கும் இருசக்கர வாகனத்தை தயாரித்து வருகிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 16 ஏப்ரல் 2025 மற்றும் 17 ஏப்ரல் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு, அதாவது WPT சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது ஏற்கனவே 87,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இன்னும் 300 பேர் வந்தால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணுங்கள். அதே மாதிரி தற்போது SI எக்ஸாம், TNUSRB SI எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் இருக்குது. TNUSRB வெப்சைட்டில் போய் அதை அப்ளை பண்ணாத நண்பர்கள் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வீடியோஸ் வந்து பதிவேற்றம் செய்ய தொடங்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 7 வீடியோ வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த காணொளிகளையும் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.